ராசி சக்கரத்துல 11வது ராசியாக வலம் வரக்கூடிய கும்பராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். கும்பராசி அப்படின்னாவே இவனுடைய குணாதிசயம் என்ன தெரியுங்களா? எங்க இருந்தாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத செயல் தான் செய்வாங்க. மனசாட்சிக்கு உட்பட்டு நடக்கிறதுனால மட்டும்தான் இவங்களை எல்லாருக்கும் பிடிக்காதுன்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க தான் எல்லாருக்கும் ஜாலரெல்லாம் அடிக்க மாட்டாங்க. உண்மைனா உண்மை, இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லை. இந்த மத்தவங்களுக்கு ஒத்து ஊதுறது, பொய் சொல்றது, இதெல்லாம் இவங்களுக்கு சுத்தமா புடிக்காது. அதேபோல இவங்க குடும்பத்த காப்பாத்தணும்னு வாழக்கூடியவங்க. பெரியவங்கள மதிச்சு நடப்பீங்க. சமுதாயத்துடைய மாற்றத்துக்கு பாடுபடக்கூடியவங்க. இனிய வார்த்தைகளாலவே இரும்பு கதவையும் திறக்கக்கூடிய அளவுக்கு அன்பு, பாசம், அணுகுமுறை கொண்டவங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? உடைய அதிபதியுடைய பெயர்ச்சி இல்லையா? ஸோ இதன் காரணம் உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை அனுபவிக்க போறீங்க? அதாவது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி பலன்களை பார்த்தோம்னா, மீன ராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் 3/6/2027 வரைக்கும் 2.5 வருஷத்துக்கு இந்த ராசியில் தான் சஞ்சாரம் செய்து அருள் செய்ய போறார். ஸோ மீன ராசியிலேருந்து தன்னுடைய 3ஆம் பார்வையால ரிஷப ராசியும், 7ஆம் பார்வையால கன்னி ராசியும், 10ஆம் பார்வையால தனுசு ராசியும் பார்க்க போறார். இதுல கும்பராசிகளுக்கான நல்லது கெட்டது கிரக நிலையை ஃபர்ஸ்ட் பார்த்துருவாங்க. இது வரைக்கும் உடைய ராசியில இருக்கக்கூடிய சனி பகவான் இப்ப விலகி தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு போயிருக்காரு. ஸோ 3ஆம் பார்வையால உங்களுடைய சுகஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையால உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தையும், 10ஆம் பார்வையால உங்களுடைய லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார். ஸோ உங்களுடைய உடன்பிறப்புகள், சகோதர சகோதரி கிட்ட உங்களுக்கு இருந்த கருத்து வேற்றுமைகள் மறைந்து ஒற்றுமை பலப்பட போகுது. அவங்களோட சேர்ந்து இனிய பயணங்கள் போயிட்டு வருவீங்க. உங்களுடைய ஆற்றல் அதிகமாகுது. பகைவர்களை வெற்றி கொள்ள போறீங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சீராகுது. வருமானம் சிறப்பா இருக்க போகுது. உங்களுடைய பெருந்தன்மை எல்லாரும் பாராட்ட போறாங்க. அதே போல ஆடம்பர கேளிக்கைகளுக்காக கொஞ்சம் செலவு செய்வீங்க. அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கணும். சில நேரங்கள்ல யோசிக்காம பேசி வம்புல மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாகவார ஆயினும் நாக்காக்க அப்படிங்கிற வள்ளுவருடைய வாய்மொழியை எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு நலம் பயக்கும். மறைமுக எதிரில்கிட்ட கவனமா இருங்க. உங்களுடைய ரகசியங்களை யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது சிறப்பு. மற்றபடி உங்களுடைய பதவியால சில ஆதாயங்கள் கிடைக்கும், மகிழ்ச்சி உண்டாகும். இதோட சில வேலைகளை, சில திட்டமிட்ட வேலைகளை கொஞ்சம் தள்ளி வைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. உடைய காரியங்கள்ல கவனமா இருங்க. மற்றபடி நேர்மையான எண்ணங்களால உங்க வாழ்க்கையினுடைய தரம் அப்படிங்கிறது உயரப்போகுது. அலுவலகத்துல புதிய பொறுப்புகளை ஏத்துக்கிட்டு நடத்தக்கூடிய நல்ல வாய்ப்பு உருவாகுதுங்க. மனசுல இருந்த காரணம் இல்லாத வருத்தங்களும் குழப்பங்களும் இப்ப மறைய போகுது. சமூகத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுது. அதே போல ஏதாவது கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குன்னு மாட்டியிருந்தா கூட சரிங்க, அந்த விவகாரங்களை உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். உங்களுடைய எண்ணங்களும் சரி, உங்களுடைய செயல்பாடுகளும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில உயர்ந்த இடத்தை பெற்று கொடுக்கும். வாகனங்களுடைய பராமரிப்பு செலவு கொஞ்சம் அதிகமாகுங்க. தவிர்க்க இயலாத காரணங்களால உடன்பிறப்புகளுக்காக கொஞ்சம் பணம் செலவு பண்ணுவீங்க. இருந்தாலும் அது உங்களுக்கு பெருசா பாதிப்பை கொடுக்காது. புதியவங்களுடைய நட்பால கைப்பொருளை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால யாருக்கிட்டயா பழக்க வழக்கங்கள்ல அனாவசியமான செலவு பண்ணாதீங்க. பழக்க வழக்கங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். அதே போல சுகபோக வசதிகளை அனுபவிப்பீங்க. பயணங்கள்ல அதிர்ஷ்ட தேவதையுடைய தரிசனம் கிடைக்கும். பொருளாதார வளமும் சேமிப்பும் உயரப்போகுது. அரசாங்க உதவிகள் கிடைக்கும். உடைய ஆசைகள் ஒவ்வொன்றா பூர்த்தி அடைய போகுது. அதே போல உத்தியோக பணிகள் இருக்கீங்க அப்படின்னாக்கா, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரிங்க, அலுவலக பணிகள்ல சிறப்பா இருக்க போது. எதிர்பார்த்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வு கிடைக்கும். சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கும். சக ஊழியருடைய ஆதரவால, நட்பால அலுவலகத்துல உங்களுடைய அந்தஸ்து உயரப்போகுது. சில முக்கிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். மற்றபடி உங்க வேலையை முன்கூட்டியே யோசிச்சு செஞ்சீங்க அப்படின்னாக்க எந்த ஒரு தங்கு தடையும் வராது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கூடுதல் எச்சரிக்கை அவசியங்க. அதே போல எதை செய்தாலும் சரி, ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு செயல்படுறது ரொம்ப அவசியம். மற்றவங்க கிட்ட பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா நடந்துக்கோங்க. இதோட உங்களுடைய வியாபாரத்தை சீர்படுத்துறதுக்கு நீங்க செய்யக்கூடிய சுயமான முயற்சிகள் எல்லாமே நிச்சயமா வெற்றி கொடுக்கும். அதே போல கும்பராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்தினுடைய ஆதரவை பெற போறீங்க. ஆனாலும் அதோடைய முழு பலனை நீங்க அனுபவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா மத்தோடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கணும். எதை செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியும் உங்களுடைய ரகசியங்களை வெளியில் தெரியாம பார்த்துக்கோங்க. மனம் தளராம எதிரிகளை சமாளிப்பீங்க. கடினமான வேலைகளையும் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. புதிய பொறுப்புகளை பெறுவீங்க. பயணங்களால் நன்மைகள் உண்டாகும். தொண்டர்கள்கிட்ட உங்களுக்கான உணர்வுகளை அவங்க புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவாங்க. ஆதரவு பெருகுது. கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றி பாதையில போகும். புதிய நட்பால நல்ல வாய்ப்புகளை பெற போறீங்க.
மேலும் சக கலைஞர்களும் ரசிகர்களும் உங்களுக்கு நிறைவான ஆதரவை கொடுப்பாங்க. உங்களுடைய முழு திறமையும் இப்போ வெளிக்காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வருமானம் அப்படிங்கிறது சீரும் சிறப்பா கிடைக்கும். அதேபோல கும்பராசி பெண்களுக்கு மன நிம்மதியை காண போறீங்க. தர்ம காரியங்களிலும் தெய்வ வழிபாட்டிலும் ஈடுபட போறீங்க. புதிய சொத்துக்கள் வாங்குவதற்காக ஆரம்ப கட்ட வேலைகளை துவங்க போறீங்க. குடும்பத்தாரோட சந்தோஷமா பொழுது கழிப்பீங்க. கணவர்கிட்ட ஒற்றுமை அதிகமாகுது. குடும்ப பொறுப்புகளை திருப்திகரமா நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைய போறீங்க. அதேபோல படிக்கூடிய மாணவ மணிகளுக்கு உற்சாகமான மனநிலையோட கல்வியில ஈடுபட போறீங்க. உடல் வலிமை பெற தக்க பயிற்சியில ஈடுபடுங்க. வருங்கால திட்டங்களுக்காக அடித்தளம் போட போறீங்க. விளையாட்டுகளிலுமே வெற்றிகளை பெற போறீங்க. ஒரு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது படிப்படியாக உயருதுங்க. ஒட்டுமொத்தமா இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சிங்கிறது உங்களுக்கு, அதாவது உங்க ராசியிலிருந்து விலகுவதனால உங்க வாழ்க்கையே மாறப்போகுது. கும்பராசிக்கு தொழிலுமே வந்துட்டு ஜாக்பாட் தான். அடுக்கடுக்கா நிறைய குட் நியூஸும் உங்க காதுக்கு வரும். ஓகேங்களா? பொதுவாகவே கும்பராசியை பொறுத்தவரைக்கும் உச்சம் பெற்ற சனி உயர்வு காரணமானவர். நீசம் பெற்றால் செவ்வாயின் பலத்தால உயர்வை எட்ட வைப்பார். கட்டுக்கோப்பான உடல், சுகாதாரமான சூழல், தீர்மானமான முடிவு அத்தனையும் இந்த ராசிக்காரங்கிட்ட எப்பவுமே இருக்கு. எடுத்த முடியிலிருந்து பின்வாங்காத எண்ணம் என்னைக்குமே வராது. உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு? 11 விஷயம் சொல்றேன். இது வந்து நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. கும்ப ராசியாரில் பொறுத்தவரைக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்துடைய 6/3/2026 முதல் ஜென்ம சனி விலகுது. ஸோ 24/4/2028 வரைக்கும் பாத சனியா அமர்ந்து பலன் தர போறார். அவர் ஆட்சி பெற்று வலுவா அமர்வதால மனசுல சாந்தம் பிறக்கும். வீண் பயம் அகலும். வற்றிய பணப்பை இப்ப நிரம்ப போகுது. பணம் அதிகப்படியா வரும். குடும்பத்துல இனி மகிழ்ச்சி தங்கும். உங்களுடைய பழக்கங்களை நல்ல முறையில மாத்திக்க போறீங்க. பிள்ளைகளுடைய திருமணம் குறித்து உங்களுடைய கவலைகள் விலக போகுது. இருந்தாலும் உணவு பழக்க வழக்கங்கள்ல அலட்சியம் காட்டக்கூடாது. பெரிய நோய் இருப்பதாக பிரம்ம இருந்திருக்கும். அதெல்லாம் இப்ப சரியா போயிடும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை வரும். ஆனா பெருசா பாதிப்பு கொடுக்காது. அதே போல பொது வெளிகள்ல அடுத்தவங்களுடைய விவகாரங்களை தலையிடக்கூடாது. எதன் பொருட்டும் எவருக்குமே வாக்குறுதியும் கொடுக்கக்கூடாது. எப்ப ஏற்பட்ட சூழ்நிலை வரட்டும். அதே போல முக்கியமான பெரிய பெரிய விஷயங்களை கையில் எடுக்கிறப்போ வீட்டு பெரியவங்களுடைய அனுபவசாலிகளுடைய ஆலோசனைகளை பெறுவது ரொம்ப நல்லது. இதையடுத்து சனி பகவான் பூரட்டாதி சாரத்துல சஞ்சரிக்கூடிய காலமான 6/3/2026 முதல் 2/4/2026 வரைக்கும் எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. பணம் வரும், விலை வந்த பொருட்கள் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, எதிர்ப்புகள் விலகும், கவலைகள் தீரும். இதையடுத்து சனி பகவான் 2/4/2026 முதல் 14/4/2027 வரைக்கும் உத்திரட்டாதியில போறார். புது பதவிகள் தேடி வரும். தைரியமான முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. சனி வக்கரத்துல செல்லக்கூடிய காலகட்டத்துல நிதானம் அவசியம். அதாவது 15/7/2026 முதல் 30/11/2026 வரைக்கும். இதோட 28/7/2027 முதல் 13/12/2027 வரைக்கும் சனி பகவான் வக்கரத்துல போவதால பழைய கசப்பான சம்பவங்கள் மனசை வாட்டிக்கிட்டு இருக்கும். முன்கோபத்தை தவிர்த்துக்கோங்க. பணம் ஓரளவு வரும் இந்த நேரத்துல. இதோட சனி பகவான் மீனத்துல அமர்ந்து ஒரு ராசிக்கு 4, 8, 11ஆம் இடங்களை பாக்குறாரு. தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க. வேலை சுமை கொஞ்சம் அதிகமா இருக்கும். சில காரியங்களை போராடி முடிக்கிற மாதிரி சூழ்நிலை வரும். ஒரு சிலருக்கு திடீர் பயணங்கள் அதிகமாகும். உறவுக்காரங்கிட்ட நண்பர்கிட்ட அன்பு தொல்லை அதிகமாகும். காலில் சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வண்டி வாகனத்தை இயக்குறப்ப அதிவேகம் வேணாம். திடீர் பணவரவு இருக்கும். வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. இதோட இந்த ராசி சேர்ந்த பெண்களுக்கு குடும்பத்துல இருந்த கூச்சல் குழப்பங்கள் எல்லாம் விலகுதுங்க. சந்தோஷம் பெருகும். கணவருடைய அன்பும் ஆதரவும் பெருகும். சலிப்பு நீங்குது. பணியிடங்கள்ல முன்னேற்றம் உண்டாகுது. சம்பளம் உயருது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிரடியான மாற்றங்களை செய்ய போறீங்க. புதிய முதலீடுகளால வாடிக்கையாளர்களை ஈர்க்க போறீங்க. ஹோட்டல், இரும்பு, ஸ்பெகுலேஷன் இது போன்ற வகையிலான ஆதாயம் உண்டு. கூடுதலில் செய்யறவங்களுக்கு பங்குதாரர்கிட்ட நல்ல புரிதல் கிடைக்கும். சந்தையினுடைய சூழ்நிலை அறிந்து செயல்பட்டீங்க அப்படின்னாக்க இரட்டிப்பு லாபத்தை ஈட்டிடலாம். அதே போல உத்தியோகத்தில் எதிர்பார்த்தபடி முன்னேற்றம் வரும். சம்பளம் உயரும். புதிய பதவிகள் உங்களுடைய பெயர் பரிந்துரைக்கப்படும். மேல் அதிகாரிகள் உங்களை புரிஞ்சுப்பாங்க. இருந்தாலும் அதிகாரிகளை பற்றி எந்த ஒரு விமர்சனமும் நீங்க செய்யக்கூடாது. பொதுவாகவே கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடுமையான சூழ்நிலை கூட சமயோகித புத்தியால சமாளிக்கக்கூடியவங்க இல்லையா? புதுசா நிறைய விஷயங்களை கத்துக்கணுன்ற ஆர்வம் உங்ககிட்ட எப்பவுமே இருக்கும். அதே போல போட்டி மனப்பான்மை இருக்கும். ஆனா பொறாம ஒருபோதும் கிடையாது. பொறுப்புகளை சரியா நிறைவேற்றுவீங்க. உங்களுக்கு இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது நல்ல பெயரை கொடுக்க போகுது. உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க கிட்ட கூட தக்க உதவிகளை பெற போறீங்க. சமூக நோக்கத்தோட உங்களுடைய காரியங்களை செய்து முடிப்பீங்க. நீண்ட நாட்களாக உங்களை துன்புறுத்திட்டு இருந்த உடல் உபாதைகள்லாம் இப்போ சரியாக போகுது. வருமானம் சீராக கிடைக்கும். செய்யக்கூடிய தொழிலில் சிறப்பு உண்டு. போட்டி பொறாமைகள்லாம் விலகி போகுது. இப்படி எதிரிகள்லாம் உங்ககிட்ட அடங்கி போவாங்க. வெகு தூரங்கள்ல இருந்து நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். அவசியமான விஷயங்களுக்கு மட்டுமே பயணம் போங்க. தேவையில்லாத விஷயங்களுக்கு பயணங்களை தவிர்த்துக்கோங்க. குடும்பத்திலுமே சாதகமான சூழ்நிலை வருது. உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகமாகுது. உற்றார் உறவுக்காரங்கிட்ட உங்களுடைய செல்வாக்கு உயருது. உங்களுடைய பேச்சிலையும் சரி, பொறுமையிலையும் சரி இப்போ ஒரு கவர்ச்சி தன்மை இருக்கும்.
நினைச்ச எண்ணங்கள் எல்லாமே கச்சிதமா செயல் வடிவம் கொடுப்பீங்க. கடினமான விஷயங்களுமே தொலைநோக்கு பார்வையால திட்டமிட்டு செயல்படுத்த போறீங்க. உங்களை பத்தி அவதூறு பேசினவங்க எல்லாம் இப்போ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. அதே போல உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்களை இனம் கண்டு விலக்கி வைப்பீங்க. அதே போல உற்றார் உறவுக்காரங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட ஆதரவு பெருகுது. உங்களுடைய பேச்சுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. சமுதாயத்துல செல்வாக்கு உயருது. குறைந்த அளவுக்கு முதலீடு செய்து விருப்பமான வண்டி வாகனத்தை வாங்க போறீங்க. பெற்றோர் வழிகள்ல உங்களுக்கு இருந்த மனத்தாங்கல் நீங்குது. உங்களுடைய நேர்மையான போக்கை எல்லாருமே பாராட்டுவாங்க. உங்களுடைய சூட்சும அறிவு வந்து உங்களுக்கு வந்து மேன்மையை கொடுக்கும். எதிர்பாராத வகையில சௌபாகியங்களை தேடி வர வைக்கும். உடைய கோரிக்கைகள் அனைத்துமே உடனுக்குடனே நிறைவேறும். வங்கிகள்ல நீ எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கும். நெடுநாட்களாக கடப்புல போட்டப்பட்டிருந்த உடைய விண்ணப்பங்கள் அரசாங்கத்தால பரிசீலிக்கப்படும். இதனால சலுகைகள் கிடைக்கும். மனசுக்கு இனிய பயணங்களை மேற்கொள்வீங்க. உத்தியோக பணிகளுக்கு உங்களுக்கு அலுவலக வேலைகளை திட்டமிட்டு முன்கூட்டி செஞ்சு முடிச்சுப்பீங்க. சில நேரங்கள்ல இடையூறுகளும் வரும். அதே சமயம் பணவரவுக்கு தடையே இருக்காது. எதிர்பார்த்த ஊதியரும் சரியான நற்றவங்களை வந்து சேரும். மேல் அதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரிகள்லாம் வந்து விற்பனை பிரதிநிதிகளாக இருந்தாலும் சரி, சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் சொல்றோம் இல்லையா, உங்களுக்குலாம் வியாபாரம் பெருகும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அதே போல புதிய சந்தைகள்ல உங்களுடைய பொருட்களை வந்துட்டு இப்போ சந்தைப்படுத்தலாம். அரசியல்வாதிகளை பொறுத்திருக்கும் வெற்றி பெறுவதில் இருந்த சிரமங்கள் இப்போ மறையுது. பொறுமையா செயல்படுங்க, யோசிச்சு செயல்படுங்க. தொண்டருடைய ஆதரவுமே நல்லா இருக்கு. சில சமயங்கள உங்களுடைய கருத்துக்கள் வந்து தவறா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் என்ன பேசுறோம், ஏது பேசுறோம் அப்படிங்கிறத யோசிச்சு பேசணும். மனம் திறந்து பேசுறோன்ற பேர்ல பட்டதெல்லாம் பேசக்கூடாது. அதே போல கலைஞர்களுக்கு வெற்றி மேல வெற்றி வந்து சேரும். புதிய ஒப்பந்தங்கள் செய்து நல்ல வருமானத்தை பார்க்க போறீங்க. சக கலைஞர்களே உங்களை பாராட்டுவாங்க. ரசிகர்களுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்து கொடுப்பீங்க. குறிப்பா கோவத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க. சூடான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. விளையாட்டுகள்லையும் சரி, ஆரோக்கிய விஷயங்களும் சரி கவனம் தேவை. பெற்றோருடைய ஆதரவு ரொம்ப முக்கியம். அவங்களுடைய ஆலோசனைகளை வந்து என்னைக்கும் உதாசீனப்படுத்திடாதீங்க. இப்போ இதனால் வரைக்கும் உங்களுடைய ராசியில இருந்த சனி பகவானால கடந்த 2.5 வருஷமா எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லாத சூழ்நிலையை அனுபவிச்சிருப்பீங்க. மனசு வந்து ஒரு விதமான குழப்பத்திலையும் மந்த நிலையும் பதட்டத்திலையும் இருந்திருக்கும். இப்போ இது செய்யலாமா வேண்டாமான்னு கூட தோணி இருக்கும். அந்த குழப்பத்துல இருந்த உங்க மனசு இப்போ வந்து தெளிவடைய போகுது. ஜென்ம சனியா இருந்த சனி பகவான் இப்போ வந்து பாத சனியா மீனத்துக்கு போயிருக்காரு இல்லையா. இதனால இது வரைக்கும் இருந்த கஷ்டங்கள் எல்லாமே இப்போ இருந்த இடம் தெரியாம மறைய போகுது. ஓகேங்களா? எல்லாமே சிறப்பமாகுது. யாருக்கிட்டையுமே பகையும் வேணாம், நட்பும் வேணாம். அந்த வகையில வந்து உறவு வச்சுக்கோங்க. 1 மற்றும் 12க்கு அதிபதியான சனி பகவான் உங்களுடைய சுய ஸ்தானத்துக்கும் விரயஸ்தானத்துக்கும் அவர் அதிபதியா இருக்கிறாரு. முதல்ல இருந்ததுக்கு பல்வேறு பிரச்சனைல இருந்து இப்ப விடுபட போறீங்க. நல்லா சாப்பிடுறது தூங்குறதுன்னு சொல்லிட்டு நிம்மதியா இருக்க போறீங்க. இருந்தாலும் ஒரு விதமான குழப்பம் அப்பப்போ கொஞ்சம் எட்டி பார்க்கும். அந்த விஷயத்துல கவனமா இருங்க. சனிபவனுடைய பார்வைங்கிறது 4, 8, 11 இந்த பாவத்தை பார்க்கறதுனால அலைச்சலும் கொஞ்சம் இருக்கும். முன்பு இருந்தது போல இல்லையேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அலைச்சலை வந்து உணருவீங்க. அம்மாவுக்கு இருந்த ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கும். முன்னேற்றம் வரும். 8ஆம் பாவத்தை சனி பார்க்கறதுனால ரகசியங்கள், ரகசிய உறவுகள், இது சார்ந்த சந்தேகங்கள் வந்து உங்களுக்கு வரும். மரபொழி சொத்துக்கள் இதெல்லாம் வந்து வருவதற்கான வேலை நடக்கும். லாபம் கொட்டும். வீடு கட்டுறப்போ அண்டை வீட்டார்கிட்ட உங்களுக்கு இருந்த பிரச்சனை இப்ப சரியாகும். யோசிக்காம எந்த ஒரு வேலையும் செய்யாதீங்க. லாபஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால எந்த அளவுக்கு தொழில கடின உழைப்பு போடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். நல்ல அனுபவத்தையும் பாடத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு இருக்க போகுது. மூத்த உடன்பிறப்புகள் வந்து நல்ல உறவு வச்சுக்கோங்க. சொல்லப்போனா இந்த சனி பயிற்சிங்கிறது 100க்கு 80% நன்மையை பெறக்கூடிய காலகட்டமா கும்பராசிக்கு அமையுதுங்க. இன்னும் கொஞ்சம் தெளிவா பேசணும்னா 7.5 சனியுடைய 3வது சுற்று பகுதி தான் இந்த பாதக சனின்னு சொல்லுவோம். உங்களுடைய வருமானத்துக்கு ஏத்த மாதிரி திட்டம் போடுங்க. அகலக்கால் வைக்கூடாது. நிதானமா செயல்படணும். கடன் இல்லாத பெருவாழ்வு கிடைக்கும். சரிங்களா? அதே போல குடும்ப பொருளாதாரத்துல இருந்த பிரச்சனைகளை இப்ப சமாளிக்க முடியும். நல்ல மதிப்பை பெற போறீங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே பலித்தமாகும். பேச்சையே தொழிலாக கொண்டவங்களுக்குலாம் இது ஒரு அற்புதமான காலகட்டம் சொல்லலாம். வக்கீலு, சேல்ஸ்மேனு, இலக்கிய பேச்சாளர்கள், ஆன்மீக சொற்பொழிவு நீற்றவங்க, இவங்களுக்கு வந்து பேரு புகழ் செல்வாக்கெல்லாம் மிக சிறப்பாக அமையும். தொழில் ரீதியான மிகப்பெரிய வளர்ச்சியை பார்க்க போறீங்க. மிக குறுகிய காலத்துல உங்களுக்கு வந்து மிகப்பெரிய விளம்பரம் கிடைக்கும். சொல்லப்போனா நீங்க யாருங்கிறத இந்த காலகட்டத்தில் தெரிஞ்சுக்க முடியும். உடைய திறமைகள் வந்து எல்லாரும் பாராட்டுவாங்க. மருத்துவத்துறைகள் இருந்தாலும் சரி, உணவுத்துறைகள் இருந்தாலும் சரி, இது ஒரு அற்புதமான காலம். இதுல ஆடை அணிகலன்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. அரசு வேலைக்கவங்களுக்குலாம் பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றம் கிடைக்கும். பலருக்கு வந்து சொந்த ஊருக்கு பணிமாற்றம் கிடைக்கும். காவல்துறை, இராணுவத்துல இருக்கிறவங்களுக்கு அதிக அளவிலான பதவி உயர்வு கிடைக்கும். உடைய இனம், மதம், இந்த இயக்கங்கள்ல முதன்மையான பதவி, கௌரவ பதவிகள்லாம் தேடி வரும். விவேகமா நடந்துக்க போறீங்க. உடைய அனுசரணையான அணுகுமுறையால எல்லார்கிட்டையும் நல்ல மதிப்பு கிடைக்கும். உடைய தொழில் தொடர்பான முயற்சிகள்லாம் பலித்தமாகும். சுய தொழில் செய்றவங்களுக்குலாம் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் அமையும். ஓகேங்களா? அதே போல
தொழிலில் திருப்தி உண்டு. ரியல் எஸ்டேட்டு, கட்டுமான பணி, சுரங்க தொழில், டிராவல் ஏஜென்சி, டெக்டைல்ஸு, மருத்துவர்களாக இருக்கவங்களுக்குலாம் பொன்னான நேரம். உங்களுக்குலாம் வந்து அரசாங்கத்துக்கிட்ட சலுகைகளும் மானியங்களும் ஈஸியாக கிடைக்கும். புதிய தொழில் முயற்சிகள் கூட இது வந்து ஒரு சிறந்த காலம் தான். ஒரு தொழில் தான் ஆரம்பிக்க நினைச்சிட்டு இருக்கீங்களா, தாராளமாக இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க. அதே போல் விவசாயம் செழிக்கும், நீர்வளம் பெருகும், அனைத்து துறை சார்ந்தவர்களுமே லாபம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்துல பதிவு உயர்வு, ஊதிய உயர்வு போலவே வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசு வேலைக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு அரசு வேலை நிச்சயமா கிடைக்கும். அதே போல உங்களுடைய சேமிப்பு பல மடங்கு உயரும். சனி 3ஆம் பார்வையும் 4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்கு பதியறதுனால அந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது வீடு, வாகனம் இது தொடர்பான கனவுகள் வச்சிருந்தீங்கன்னா அது பழிக்கும். வாடகை வீட்டுல இருக்கவங்க சொந்த வீட்டுக்கு மாறுவீங்க. வங்கிகள்ல, நிதி நிறுவனங்கள்ல அதுக்கு வந்து உதவி வாங்கி வீடு, மனை, நிலம் வாங்கக்கூடிய வேலைகள்லாம் சுலபமா நடக்கும். சில வந்து பழைய வீட்டை வித்துட்டு புதுசா வீடு வாங்குவீங்க. சுமாரான வீட்டுல இருந்திருப்பீங்க, வசதியான வீட்டுக்கு போவீங்க. ஓகேங்களா? அப்படி மேன்மை வந்து வந்துகிட்டே இருக்கும். தனம் அப்படிங்கிற விஷயத்துல சிறப்பை பார்க்க போறீங்க. போட்டி பொறாமைகள் குறையும். சாதனை படைக்கூடிய காலங்க இது. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. சிறப்பா இருக்க போறீங்க. எல்லாத்துக்கும் மேல மிகப்பெரிய திருப்புமுனையான நல்ல சம்பவங்கள் உங்க வாழ்க்கையில வரப்போகுது. திடீர் அதிர்ஷ்டம், புதையல், லாட்ரி, உயில் மூலம் சொத்து, எதிர்பாராத பணம், இப்படி எந்த பக்கம் இருந்து பணம் வரும்னே தெரியாது. அந்த அளவுக்கு பண வருகை நல்லா இருக்கு. கையில பணப்புழக்கம், கௌரவம், அந்தஸ்து அதிகமாகுது. உடைய சொல்ல வந்து எல்லாரும் கேட்பாங்க. பட்டங்கள், பதவிகள் தேடி வரும். அரசியல் பிரமுகர்கள், முக்கியஸ்தர்களுடைய, பெரிய மனுஷனுடைய நட்பு கிடைக்கும். ஸோ நல்ல மதிப்பு, கௌரவம், சாதகமான காலம். குழந்தைகளால மன மகிழ்ச்சி உண்டு. கடவுளே இல்லைன்னு வருத்தப்படக்கூடிய அளவுக்கு நீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனா இப்போ பிரபஞ்ச சக்தியை உணர போறீங்க. கடவுள் நம்ம கூட தான் இருக்காங்கன்றத உணர போறீங்க. தடைப்பட்ட பிரார்த்தனைகள் எல்லாமே இப்ப நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு நேரம், காலம் சிறப்பா இருக்கு. மனசெல்லாம் எதிர்பார்த்தபடியே எல்லாமே நடக்கும். ஒரு சிலர் வந்து யோசிப்பீங்க, ஜாதக ரீதியாக ஏதோ தோஷங்கள் இருக்கோ, சாபங்கள் இருக்கோன்னு இருந்தா கூட அது போல தோஷம், சாபங்கள் இருந்தாலும் அது வந்து விலக போகுது. ஓகேங்களா? 2ஆம் திருமணத்தை எதிர்பார்த்தவங்க கூட இப்ப நல்ல செய்திக்கு நல்ல வரன் அமையும். காதலிச்சுக்கிறவங்களுக்கு பெற்றோர் சம்மத்தோட திருமணம் நடக்கும். பெண்களுக்குலாம் வந்து அதிக நன்மைகள் நடக்கும். புகுந்த வீட்டுல உங்களுடைய பேச்சுக்கு தனி மதிப்பு, மரியாதை கிடைக்கும். அந்தஸ்து, கௌரவம் உயரும். பெண்களுக்கு நிம்மதியான சூழ்நிலை வரப்போகுது. குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் விலகி தெளிவு பிறக்கும். சொந்த பந்தங்கள் கிட்ட உங்களுக்கு இருந்த அந்த கசப்பு தன்மை மாறுது. சிக்கனமா இருப்பீங்க. அடமானத்துல இருந்த நகையில மீட்டெடுக்க போறீங்க. புதிய அணிகலன்கள் வாங்குவீங்க. அழகு ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. மன வாழ்க்கையில மகிழ்ச்சி அப்படிங்கிறது இரட்டிப்பாக போகுது. நல்ல அற்புதமான காலம். உங்களுக்கு கூட சொத்துகள் வந்து சேரும். ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுடைய அதிபதியுடைய பேச்சுங்கிறது உங்களுக்கு சாதகம் தாங்க. இதோட அந்த சனி பகவான் தரக்கூடிய பலன்கள் உங்களுக்கு நிலைக்கணும் இல்லையா? அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தாக்க இன்னும் சிறப்பு இல்லையா? ஸோ கோயில், குளம், கிணறு, நீர்நிலைகள் இதெல்லாம் வந்து சுத்தம் செய்யக்கூடிய வேலையை பண்ணுங்க. இல்லை அந்த மாதிரி யாராவது வேலை செய்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. பணமாவோ ஏதாவது ஒரு பொருள் உதவி கூட பண்ணிடலாம். அதே போல துப்புரவு தொழிலாளிகளுக்கு உணவு, ஆடை தானம் கொடுங்க. இதோட சனிக்கிழமைகள் தோறும் பக்கத்துல கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு 11 முறை வலம் வரணும். தினசரி வந்து மாலை வேளையில ஸ்ரீ லலிதா சகஸ்கர நாமத்தை பாராயணம் பண்ணணும். சனிக்கிழமைகள் தோறும் விநாயகருக்கு அருகம்புல்லை அணிவித்து வழிபாடு செய்யணும். பொருளாதார நிலையில இது வந்து படிப்படியான முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். குறிப்பா கும்பராசிக்கு சிவன் வழிபாடு சிறப்பை சேர்க்குங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. அதே போல ஏழைகளுக்கு உணவு தானம் கொடுக்கறது, இனிப்புகளை தானமா கொடுக்கறது வந்து பல தோஷங்கள்ல இருந்து உங்களுக்கு வந்து விடுதலை கிடைக்கும். அதே போல பசுக்களுக்கு வெல்லம் கலந்த அரிசியை கொடுக்கறதுமே குடும்பத்துல மகிழ்ச்சியை நிலைநாட்டும். ஸோ சனி பகவானுடைய அருளை முழுமையாக பெற்று சிறப்பாக இருக்க போறீங்க. நல்லதே நடக்கும். வெற்றியும் வேகமும் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாழ்த்துக்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிக்கணுக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. சனி பகவான் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சனீஸ்வராய நமக அப்படிங்கிற வார்த்தைகளை எழுதுங்க. நன்றிங்க.